போக்கர் ஃபேஸ்னா என்னன்னா, இது இப்படி உட்கார்ந்துருக்கிறது தான். ஏதாவது இமோஷன்ஸ் தெரிஞ்சுதா? எதுவுமே இல்ல. சோ அடிச்சாலும் திட்டினாலும் சிரிச்சு உங்களை பிரைஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் உங்க ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு இமோஷன்ஸே ஷோ பண்ண மாட்டீங்க. ஒரு ஒரு லைக் ஃபுல்லா அந்த இமோஷன்ஸை ஷட் டவுன் பண்ணி ஸ்ட்ரைட் ஃபேஸோட இருப்போம் இல்லையா? சோ அதுதான் போக்கர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அந்த வேர்டை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு லெட்ஸ் see some examples. Okay, the first one, she kept a perfect poker face during the tough negotiation. அதாவது அங்க ஒரு டஃப்பான நெகோசியேஷன் போயிட்டு இருக்கும்போது அது டஃபா அவங்க ஹாப்பியா இருக்காங்களா அந்த நெகோசியேஷனால இல்ல சேட் ஆகுறாங்களா நெகோசியேஷன் எதுவுமே காட்டாம அந்த இமோஷன் லெஸ்ஸா ஃபேஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். She kept a perfect poker face during the tough negotiation. Second one, you need a good poker face if you want to bluff. Bluffனா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போய் சொல்லி மழுப்புவோம் இல்லையா, அதுதான் பிளஃப்னு சொல்லுவோம். சோ நீங்க வந்து பிளஃப், அதாவது போய் சொல்லும் போது மழுப்பும் போது சிரிச்சிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் காட் இல்ல. சோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா we have to keep a poker face, அதாவது அந்த இமோஷன்லெஸ் ஃபேஸை வச்சுட்டு அது நம்புற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அதுதான் அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ். யூ நீட் அ குட் போக்கர் ஃபேஸ் இஃப் யூ வாண்ட் டு பிளஃப். அப்படி நீங்க வந்து ஒரு ட்ரிப் போனோம், நீங்க அப்பா கிட்ட வந்து நடிச்சு நீங்க வந்து லெட்ஸே பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பட் நீங்க வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை காட்ட முடியாது. நீங்க காட்டிங்கன்னா உங்க ஆள் யாராவது வராங்க அப்படின்னு அவங்க நினைச்சுவாங்க, நீ ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆயிடுற, அப்ப தப்பா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க அந்த சந்தோஷத்தை வெளியில காட்டிக்காம ரொம்ப நார்மலா மலிப்பி சமாளிப்போம் இல்லையா. சோ அந்த 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 சிச்சுவேஷன்ல யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் போக்கர் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பைட் ஹிஸ் எக்ஸைட்மெண்ட் he kept a steady poker face. அதாவது அவங்க எக்ஸைட்மெண்ட்டையும் தாண்டி அவர் வந்து போக்கர் ஃபேஸை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, சோ கமெண்ட் டவுன், நீங்க எப்பயாவது இந்த மாதிரி போக்கர் ஃபேஸ் வச்சு சமாளிச்சிருக்கீங்களா அப்படின்னு. லெட்ஸ் see. Bye.